டபிள்யூடபிள்யூல ஆட்டிடியூட் ஈரா இருந்த டைம்ல ஜான்சினா அளவுக்கு அச்சீவ் பண்ண ரெஸ்லர்ஸ் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஜான்சினா ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லான ப்ரொஃபஷனல் ரெஸ்லரா இருந்தாரு. 2000ல இருந்து ஃபேன்ஸ் ஜான்சினாவை வெறுத்தாலும் சரி, ஜான்சினாவை புகழ்ந்தாலும் சரி, டபிள்யூடபிள்யூ ஜான்சினா தான் அந்த டைம்ல எல்லாம் சுமந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு ஜான்சினா டபிள்யூடபிள்யூட ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா இருந்தாரு. ஜான்சினா அளவுக்கு இந்த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியில் ஹல்க் ஹோகன், ஸ்டோன் கோல்டு, ராக் இவங்கெல்லாம் கூட இருந்ததில்ல. அந்த அளவுக்கு ஜான்சினா ரொம்ப நாளைக்கு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா இருந்தாரு. இப்போதான் ஜான்சினா ரெஸ்லிங்ல இருந்து ரொம்பவே பிரேக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. குறிப்பாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரியான ஹாலிவுட் மூவிஸ்க்கெல்லாம் நடிக்க போறாரு. ஜான்சினாவோட ரிங் அப்பியரன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. ஜான்சினாவோட உண்மையான பெயர் ஜான் ஃபீனிக்ஸ் ஆந்தனி. 1977 வருஷம் ஏப்ரல் மாதம் 23 அன்னைக்கு தான் ஜான்சினா பிறந்தாரு. ஜான்சினாவும் அவரோட கூட அவருக்கு 4 பிரதர்ஸும் இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் 5 பசங்க. ஜான்சினா சின்ன வயசுல இருந்தே டிவியில் நிறைய ஸ்போர்ட்ஸை பார்ப்பாராம். குறிப்பாக பார்த்தோம்னா ப்ரோ ரெஸ்லிங்கும் ஃபுட்பாலும் ஜான்சினாவோட ஃபேவரட் டிவி ஷோவா இருந்திருக்கு. ஆனால் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜான்சினா ஃபுட்பாலை விட்டுட்டு ஃபுல் டைம் பாடி பில்டிங்ல இறங்கிட்டாரு. ஜான்சினாக்கு பாடி பில்டிங்ல நல்லா சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. இந்த டைம்ல தான் ஜான்சினாவோட பாடி பில்டிங் ஷோஸை பார்க்க வந்த ரெஸ்லிங் மேனேஜர்ஸ் எல்லாம் ஜான்சினாவுக்கு பிறக்கும் போதே இந்த ரெஸ்லிங் டேலண்ட் இருக்கிறதையும் அவரோட உடம்பு சைஸையும் கரிஸ்மாவையும் கவனிச்சு அவருக்கு ரெஸ்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஜான்சினா 1999 அல்டிமேட் ப்ரோ ரெஸ்லிங்ல ஜாயின் பண்ணி ரெஸ்லிங் ரிங்குக்குள்ள அவரோட ட்ரைனிங் செக்ஷனை ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா 2000ல டபிள்யூடபிள்யூட கண்ணில் ஜான்சினா பட்டாரு. அந்த டைம்ல ஜான்சினாவை அவங்க ஒரு ட்ரை அவுட் மேட்சுக்காக ஸ்மாக்டவுன் எபிசோட்ல இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சில மாதத்துல ஜான்சினாவோட டேலண்ட்டை பார்த்த டபிள்யூடபிள்யூ அவரை அவங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராமான ஓவிடபிள்யூ ஓஹியோ வேலி ரெஸ்லிங்ல சைன்இன் பண்ண வச்சாங்க. ஓவிடபிள்யூல ஜான்சினா பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சக்ஸஸ் ஆனாரு. அவரு கூட அந்த டைம்ல யாரெல்லாம் ஓவிடபிள்யூல இருந்தாங்கன்னா பிராக் லெஸ்னர், ராண்டி ஓர்டன், பேட்டிஸ்டா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஐகானிக் ரெஸ்லரா மாறினாங்க. ஓவிடபிள்யூல ஜான்சினா புரோட்டோடைப் அப்படிங்கிற பெயர்ல ரெஸ்ல் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அவரு ஓவிடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பையும் ஓவிடபிள்யூ வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் கூட வின் பண்ணி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. 2002ல இருந்தே வின்ஸ் மெக்மேன் ஜான்சினாவுக்குள்ள இருந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த டைம்ல வின்ஸ் மெக்மேன் ஜான்சினாவை ஒரு சில மேட்சஸ்ல ரெஸ்ல் பண்ண வச்சிருக்காரு. அப்படியே பாத்தீங்கன்னா வருங்காலத்துல ஜான்சினா ஒரு பெரிய ரெஸ்லரா மாத்துறதுக்கான முயற்சியை வின்ஸ் மெக்மேன் அப்பவே எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு ராய் எபிசோட்ல வின்ஸ் மெக்மேன் உங்கள யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா மாறலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்லர்ஸுக்கெல்லாம் ஒரு சேலஞ்ச் பண்ணுவாரு. அதுக்கு அடுத்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோட்ல கர்டாங்கிள் உங்களை எவனுக்காவது தைரியம் இருந்தா வாங்கன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் அடிப்பாரு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அதாவது ஜூலை மாசம் 27 அன்னைக்கு தான் ஜான்சினா அவரோட டெபியூட்டை டபிள்யூடபிள்யூல கொடுத்திருந்தாரு. இந்த டைம்ல ஜான்சினாக்கு புரோட்டோடைப் அப்படிங்கிற பேரை மாத்திட்டு ஜான்சினா அப்படிங்கிற இன்ரிங் நேம் கொடுத்திருந்தாங்க. இந்த டைம்ல ஜான்சினா கர்டாங்கில் தான் அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச்ல ஜான்சினா தோத்திருந்தாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஜான்சினா பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியிலையும் ஈவன் அண்டர்டேக்கர் மத்தியிலையும் கூட அதிகமா ரீச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஜான்சினா டபிள்யூடபிள்யூல அந்த டைம்ல இருந்த மிகப்பெரிய ரெஸ்லரான கிறிஸ் ஜெரிகோ, அதுக்கப்புறமா லாஸ் கோரரோஸ் டீம் கூட எல்லாம் ஃபியூட் பண்ணாரு. இது எல்லாமே நடந்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட கரியர்ல மிஸ் ஆனது மாதிரியே இருந்துச்சு. இதுக்கப்புறமா ஜான்சினாவோட ஆட்டிடியூட் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப செட் ஆகாததுனால அந்த டைம்ல எல்லாருமே ஜான்சினா ரொம்ப நாளைக்கு டபிள்யூடபிள்யூல தாக்கு பிடிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா ஜான்சினா ஒரு லைவ் ஈவெண்ட்டுக்காக எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பஸ்ல இருந்து ரேப் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் ரேப் பண்ண அந்த ஸ்டைலை பார்த்த ஸ்டெஃப்னி மெக்மேன் உன்னால இதை ரிங்கில் பண்ண முடியுமா அப்படின்னு ஜான்சினாட்ட கேட்டிருக்காங்க. அதுல இருந்து தான் ஜான்சினாவோட அந்த டாக்டர் ஆஃப் தக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அற்புதமான அந்த ரோலும் பார்த்தீங்கன்னா பிறந்துச்சு. 2002ல நடந்த ஸ்மாக்டவுன் ஹாலோவின் எபிசோட்ல தான் ஜான்சினா இந்த புது லுக்கை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. நார்மலா பிளாக் பாய்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ரேப்பிங் ஸ்டைல ஒயிட் பாயா இருந்த ஜான்சினா ரொம்பவே பிரமாதமா ரேப் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறமா ஜான்சினா ஒரு ஹீல் டர்ன் பண்ணாரு, அதாவது வில்லன் கேரக்டர் எடுத்துக்கிட்டாரு. இந்த டைம்ல ஜான்சினா ரேப் பண்ணது மூலமாட்டு அவர் இன்னும் அதிகமா ஃபேன்ஸ் மத்தியில பாப்புலர் ஆனாரு. ஜான்சினாவோட இந்த கிமிக் வேற லெவல்ல ரீச் ஆனதுனால ஜான்சினா ரொம்பவே பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டைம்ல தான் ஜான்சினா எட்டி கரோரோ, கிறிஸ் பெர்னைட்
மாதிரியான பெரிய பெரிய தலைங்களை எல்லாம் தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிராக் லெஸ்னர் கூட ஒரு ஃபியூட ஆரம்பிச்சாரு. ஜான்சினாவுக்கும் பிராக் லெஸ்னருக்குமான ஃபியூட் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா ஜான்சினாவால பிராக் லெஸ்னரை தோக்கடிச்சு டைட்டில வின் பண்ண முடியாதுல. ஆனா ஜான்சினா அதே மொமெண்டத்தை யூஸ் பண்ணி கண்டினியூட்டு அடுத்து அண்டர்டேக்கர் கூட ஒரு ரைவல்ரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 2003 ஜூலை மாசம் 27 பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ஜான்சினாக்கு நிறைய மரியாதையும் ரெஸ்பெக்டும் கிடைச்சது. இதுக்கப்புறமா ஜான்சினா பேபி ஃபேஸ் கேரக்டருக்கு மாறிடுவார், அதாவது ஹீரோ கேரக்டருக்கு மாறிடுவார். இந்த டைம்ல ஜான்சினா அவரோட கவனத்தை யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுல செலுத்தினாரு. இதுக்கப்புறமா எட்டி கொரரோ கூட ஒரு ஃபியூடும், அதுக்கப்புறமா ஜான்சினா கர்டாங்கிள் கூடயும் கிறிஸ் பெனாய்ட் கூடயும் டீமா ஜாயின் பண்ணாரு. இதுக்கப்புறமா ஜான்சினாவுக்கும் பிக் ஷோவுக்குமான மேட்ச் வந்து ரெசல்மேனியா 20 நடக்க போறது வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இது ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான மேட்சாவும் இருந்துச்சு. இந்த மேட்ச்ல பிக் ஷோவை ஜான்சினா வந்து தூக்கி எஃப்யூ போட்டதன் மூலமா தான் ஜான்சினா வந்து அந்த டைம்ல ஒரு பவர் ஹவுஸ் ரெஸ்லரா மாறினாரு. அது மட்டும் இல்லாம யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஒரு மெயின் ஈவென்ட் பிளேயராகவும் ஃபேன்ஸ் மத்தியில அறிமுகப்படுத்தப்பட்டாரு. அதுல இருந்து 4 மாசத்துக்கு ஜான்சினா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனா இருந்தாரு. குறிப்பா பார்த்தோம்னா ராப் வென் டாம், புக்கர் டி எல்லாம் ஜான்சினா வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்காக தோக்கடிச்சாரு. ஆனா அக்டோபர் 27, 2004 அன்னைக்கு கார்லிட்டோ WWE அறிமுகமாகி இருப்பாரு. அந்த மேட்ச்ல கார்லிட்டோ ஜான்சினாவை வந்து செயினை வச்சு அடிச்சு சீட் பண்ணி ஜான்சினாவை தோக்கடிச்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஜான்சினா கிட்ட இருந்து எடுத்துருவாரு. இந்த டைம்ல தான் ஜான்சினா WWE ப்ரொடக்ஷன்ல வெளியான மரைன் அப்படிங்கிற மூவிலையும் நடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஆன ஜான்சினா நவம்பர் 18 நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோட்ல கார்லிட்டோவை திரும்பவும் தோக்கடிச்சு அவரோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை திரும்பவும் வின் பண்ணிருப்பாரு. இந்த டைம்ல தான் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினும் ராக்கும் பார்த்தீங்கன்னா WWE விட்டு போயிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜான்சினாவுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங்கா அமைஞ்சுது. இந்த டைம்ல வின்ஸ் மெக்மேன் அடுத்த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா யாரை வைக்கலாம்னு சொல்லி தேடிட்டு இருந்தாரு. ஸோ அவரோட கண்ணில் பட்டது ஜான்சினாவும் அப்புறம் பேட்டிஸ்டாவும். இது பார்த்தீங்கன்னா 2005 ராயல் ரம்பிள்ல கிளியரா தெரிஞ்சது. அந்த ராயல் ரம்பிள் மேட்சோட கடைசி 2 பிளேயர்ஸ் ஆட்டு பேட்டிஸ்டாவும் ஜான்சினாவும் இருந்தாங்க. இந்த மேட்ச்ல ஒரு பயங்கரமான பாட்சும் இருந்துச்சு. ஆனா பேட்டிஸ்டா பாத்தீங்கன்னா அந்த வருஷத்தோட ராயல் ரம்பிள வின் பண்ணி ரெசல்மேனியா 21ல ட்ரிபிள் ஹெச் கூட வந்து மெயின் ஈவென்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ரெசல்மேனியா 21ல ஜான்சினாவும் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ஈவென்ட்ல இருந்திருப்பாரு. ஜான்சினா JPL தோக்கடிச்சு WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தாரு. இதனால ஜான்சினாவுக்கும் பேட்டிஸ்டாவுக்கும் நடுவில் அடுத்த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி யாரு அப்படிங்கிற ஒரு போட்டியை உருவாச்சு. WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது மூலமா ஜான்சினா அந்த வருஷம் இருந்த ஸ்மாக்டவுனோட மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா மாறினாரு. இதுக்கு அப்புறமா நடந்த வாரங்கள்ல ஜான்சினாவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ரொம்பவே அதிகமா பிடிச்சு போச்சு. ஸோ பேட்டிஸ்டா ஜான்சினா 2 பேர்ல யாரு ஃபேன்ஸ் கூட அதிகமா கனெக்ட் ஆகினாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜான்சினா தான் கனெக்ட் ஆனாரு. இதனாலேயே அடுத்த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா ஜான்சினா ஈஸியா மாறிட்டாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா WWE பார்த்த சின்ன குழந்தைகளுக்கு ஜான்சினா வந்து ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஸோ ஜான்சினா வேற லெவல்ல பாப்புலர் ஆனாரு. 2005 ஜூலை 6 நடந்த ரா எபிசோட்ல ஜான்சினா பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன்ல இருந்து WWE ராக்கு வந்துருவாரு. ஸோ ராவுக்கு வந்த ஜான்சினா WWE சாம்பியன்ஷிப்பையும் கொண்டு வந்துருவாரு. அதுக்கப்புறமா ஜான்சினா தான் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா இருந்தாரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ரொம்பவும் அதிகமா பிடித்தது ஜான்சினாவோட ராப்பிங் ஸ்டைலும் அப்புறம் அவரோட ஆன்டி ஹீரோ கேரக்டர் தான். ஆன்டி ஹீரோ கேரக்டர்னா வில்லனும் இல்ல ஹீரோவும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஆனா ஜான்சினா தான் அந்த டைம்ல WWE எல்லா ஈவென்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி WWE ஒரு ஃபேஸ் இருந்ததுனால வின்ஸ் மெக்மேன் ஜான்சினாவை மொத்தமா ஒரு ஹீரோவா மாத்த முடிவு பண்ணாரு. ஸோ ஹல்க் ஹோகன் மாதிரியான ஒரு ஆல் அமெரிக்கன் ஹீரோவா ஜான்சினா வந்து மாத்தினாரு. இந்த டைம்ல தான் ஜான்சினாக்கு ஒரு பெரிய ஆப்பம் காத்துட்டு இருந்துச்சு. 1980களில் ஹல்க் ஹோகனை கிட்ஸ் லவ் பண்ண மாதிரி ஜான்சினா வந்து அதிகமான சிறுவர்கள் வந்து இந்த டைம்ல விரும்ப ஆரம்பிச்சாங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அடல்ட் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஜான்சினாவை பிடிக்கவே இல்லை. ஜான்சினா பண்ண விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு போர் அடிக்க மாதிரி ஆகிடுச்சு. இந்த டைம்ல ஜான்சினாவை இன்னும் அதிகமான ஒரு ஹீரோ கேரக்டரா காமிக்கிறதுக்காக வின்ஸ் மெக்மேன் அவரை கர்டாங்கிள், கிறிஸ் ஜெரிகோ மாதிரியான வில்லன் ரெஸ்லர்ஸ் கூட எல்லாம் அந்த டைம்ல மோத வச்சாரு. ஆனா இந்த டைம்ல எல்லாம் ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கர்டாங்கிள், கிறிஸ் ஜெரிகோ மாதிரியான வில்லன் கேரக்டர்ல இருந்த ரெஸ்லருக்காக எல்லாம் சேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜான்சினாவோட கேரக்டர் அவங்களுக்கு போர் அடிச்சதுனால ஜான்சினாவை வந்து பூ பண்ணி வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் வின்ஸ் மெக்மேன் பாத்தீங்கன்னா இதையெல்லாம் கண்டுகிட்டு பெருசா எடுத்துக்காம ஜான்சினாவுக்கு நிறைய யங் சப்போர்ட் இருந்ததுனால ஜான்சினாவே தொடர்ந்து புஷ் பண்ணி ஜான்சினாவே வந்து WWE ரெப்ரசென்ட் பண்ற ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா வச்சிருந்தாரு. இந்த டைம்ல தான் ஜான்சினா குழந்தைகளுக்காகவும் கஷ்டப்படக்கூடியவங்களுக்காகவும் நிறைய சேரிட்டி ஆர்கனைசேஷன்லாம் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஜான்சினா ஃபேன்ஸோட சப்போர்ட்டை வாங்குறதுல ரொம்பவே திணறிட்டு இருந்தாரு. குறிப்பா அடல்ட் ஃபேன்ஸ் வந்து ஜான்சினாவை அதிகமா பூ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல தான் ரெசல்மேனியா 22க்கான ஒரு ப்ரோக்ராமுக்கு ஜான்சினா தயாரானாரு. ஸோ அது யாரு கூட அப்படின்னா ட்ரிபிள் ஹெச் கூட.
ரெஸ்ல்மேனியா 22ல ஜான்சினா வந்து ட்ரிபிள் ஹெச்சை வந்து தோக்கடிச்சிருப்பாரு. ட்ரிபிள் ஹெச் ஜான்சினாவோட எஸ்டிஎஃப் லாக்குக்கு டேப் அவுட் பண்ணி இந்த மேட்ச்ல தோத்துருப்பாரு. அந்த வெற்றி பாத்தீங்கன்னா ஜான்சினாவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில இன்னும் அதிகமான வெறுப்பை உண்டாக்கிச்சு. இந்த டைம்ல தான் ஃபேன்ஸ் ஃபேவரட்டா இருந்த ராப் வேன் டாம் கூட வின்ஸ் மெக்மேன் ஜான்சினாவை மோத வச்சாரு. இது ஜான்சினாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பா அமைஞ்சது. ஸோ ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ராப் வேன் டாம் ஜான்சினாவோட ரொம்ப அதிகமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா WWE நடக்காம ECWல அவங்களோட ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படிங்கிற பேப்பர் வியூல நடந்துச்சு. அந்த மேட்சை பார்க்க வந்த கிரௌட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜான்சினாவை ரொம்ப மோசமா கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு பூ பண்ணாங்க. ஆனா ஜான்சினா அவரோட அறிவை யூஸ் பண்ணி அந்த டைமுக்கு மட்டும் ஒரு ஹீல் ரெஸ்லரா மாறி இருந்தாரு. இந்த மேட்ச்ல எட்ஜ் வந்து ஜான்சினாவுக்கு எதிர்பாராத நேரத்தில் ஒரு ஸ்பியர் போட்டிருப்பாரு. இதை யூஸ் பண்ணிட்டு ராப் வேன் டாம் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல ஜான்சினாவை பீட் பண்ணி WWE சாம்பியன்ஷிப்பை ஜான்சினா கிட்ட இருந்து எடுத்திருப்பாரு. இதுக்கப்புறமா ஜான்சினா அவரோட WWE சாம்பியன்ஷிப்பை காஸ்ட் பண்ண எட்ஜ் கூட ஒரு ஃபியூட வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா நடந்த ஜட்ஜ்மெண்ட் டே பேப்பர்ல ஜான்சினாவுக்கும் எட்ஜுக்கும் ஐகானிக்கான ஒரு TLC லேடர் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல எட்ஜை ஜான்சினா கிளியரா தோக்கடிச்சிருந்தாரு. இதுக்கப்புறமா அடுத்ததாக நடந்த ரெஸ்ல்மேனியா 23ல ஜான்சினாவுக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்குமான ஒரு ரீமேட்சை வந்து வைக்கிறதுக்கு WWE முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டைம்ல தான் ட்ரிபிள் ஹெச்சுக்கு ரெஸ்ல் பண்ண முடியாத அளவுக்கு மோசமான ஒரு இன்ஜுரியும் ஏற்பட்டுச்சு. ட்ரிபிள் ஹெச்சுக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால WWE ட்ரிபிள் ஹெச்சுக்கு பதிலாக சான் மைக்கேல்ஸை ஜான்சினா கூட ரெஸ்ல்மேனியா 23ல மோத வச்சாங்க. ரெஸ்ல்மேனியா 23ல சான் மைக்கேல்ஸ் கூட இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜான்சினாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஜான்சினா வந்து ஒரு ரெஸ்லர் கிடையாது, ரெஸ்ல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் அவர் அந்த டைம்ல கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் ஷான் மைக்கேல்ஸ் மாதிரியான ஒரு ஆல் டைம் கிரேட் ரெஸ்லரை இந்த மேட்ச்ல தோக்கடிச்சது மூலமா தானும் ஒரு பெரிய ரெஸ்லர் தான் அப்படிங்கிறத ஜான்சினா ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. ஆனாலுமே பாத்தீங்கன்னா இந்த டைம்லயும் கூட அடல்ட் ஃபேன்ஸ் மத்தியில இருந்து ஜான்சினாக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கல. இப்பவும் ஃபேன்ஸ் எல்லாரும் ஜான்சினாவை அதிகமா பூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதனால பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் ஜான்சினாவை திரும்பவும் ஒரு ஹீல் ரெஸ்லரா வில்லன் கேரக்டர்ல பார்க்க ஆரம்பிச்சார். உதாரணத்துக்கு நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்ப ஹீலா மாறினது மாதிரி அந்த டைம்ல ஜான்சினாவை திரும்பவும் ஹீலா பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஆனா WWE அதை எப்பவுமே பண்ணல. அப்போல இருந்து இப்போ வர ஜான்சினா வந்து ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லரா தான் வச்சிருக்காங்க. அப்பவுமே பாத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாருமே ஜான்சினாவை ஒரு ஹீரோவா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ WWE அவரை ஒரு ஹீல் டர்ன் பண்ண வைக்கிறதுக்கு ஒத்துக்கல. ஜான்சினாவை என்னதான் பாதி ஃபேன்ஸ் பூ பண்ணாலும் மீதி ஃபேன்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல எந்த ஒரு ரெஸ்லருக்கும் இல்லாத அளவுக்கு ஜான்சினா போகும்போது ரெஸ்லிங் ரிங்ல ரியாக்ஷன் இருந்துச்சு. அதாவது மக்கள் வந்து பூ பண்ணாலும் சரி ஷேர் பண்ணாலும் சரி ஜான்சினாவுக்கு தான் மற்ற எல்லா ரெஸ்லர்ஸோடையும் அதிகமான எதிர்பார்ப்பு கிடைச்சது. அடுத்ததா ஜான்சினா 2007ல கிரேட் காலி கூட ஒரு ப்ரோமோவை கட் பண்ணாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப அற்புதமான மேட்சஸ்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா ராண்டி ஓர்டன் கூட அவரு ஒரு ஃபியூடா ஆரம்பிச்சாரு. இது பாத்தீங்கன்னா அன்னையில இருந்து பல வருஷத்துக்கு கண்டினியூ ஆச்சு. அந்த வருஷத்தோட சம்மர் ஸ்லம்ல ஜான்சினா ராண்டி ஓர்டனை தோக்கடிச்சு WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறமா ஜான்சினாவுக்கு ஏற்பட்ட ஒரு இன்ஜுரினால ஜான்சினா WWE சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணிடுவாரு. அந்த சாம்பியன்ஷிப்பை வின்ஸ் மெக்மேன் ராண்டி ஓர்டனுக்கு கையில வந்து அவார்டா கொடுப்பாரு. டாக்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த இன்ஜுரினால ஜான்சினா திரும்ப வரதுக்கு 1 வருஷம் இல்லைன்னா 6 மாசம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஜான்சினா வெறும் 4 மாசத்திலேயே ரிட்டர்ன் ஆகி இருந்தாரு. 2008ல நடந்த ராயல் ரம்பிள் மேட்ச்ல யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஜான்சினா வந்து 30வது ஆளா ஷாக்கிங்கா என்டர் ஆயிருப்பாரு. என்டர் ஆனது மட்டும் இல்லாம அந்த மேட்சையும் பாத்தீங்கன்னா ஜான்சினா வின் பண்ணாரு. ஸோ ரெஸ்ல்மேனியா 24ல ட்ரிபிள் ஹெச் வெர்சஸ் ராண்டி ஓர்டன் வெர்சஸ் ஜான்சினாவுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தோம்னா WWE சாம்பியன்ஷிப்காக நடந்துச்சு. ஆனா இந்த டைம்ல ஜான்சினா வந்து வின் பண்ணிருக்க மாட்டாரு. அந்த மேட்ச்ல ராண்டி ஓர்டன் வந்து வின் பண்ணி WWE சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா JPL கூட பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஃபியூட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா பேட்டிஸ்டா கூட அந்த வருஷத்தோட சம்மர் ஸ்லாம்ல ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்ல தான் ஜான்சினாவுக்கு ரொம்ப மோசமான ஒரு நெக் இன்ஜுரியும் ஏற்பட்டுச்சு. அந்த வருஷத்தோட நவம்பர் சர்வைவர் சீரியஸ் வரைக்கும் ஜான்சினா வந்து இன்ஜுரி ஏற்பட்டதுனால திரும்ப ரெஸ்லிங்க்கு வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. இந்த டைம்ல ஜான்சினா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாரு. வின் பண்ணது இப்போ எப்போன்னு பாத்தீங்கன்னா அந்த வருஷத்தோட சர்வைவர் சீரியஸ்ல. அதுவும் இல்லாம கிறிஸ்டரிக்கோவை பீட் பண்ணி இந்த டைட்டில் அவரு வின் பண்ணிருப்பாரு. அதுல இருந்து 2009 வரைக்கும் அவர் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கடைசியா பாத்தீங்கன்னா எட்ஜ் ஜான்சினாட்ட இருந்து அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை எடுத்திருப்பாரு. இதுக்கப்புறமா ரெஸ்ல்மேனியா 25 மெயின் ஈவென்ட்ல ஜான்சினா வெர்சஸ் எட்ஜ் வெர்சஸ் பிக் ஷோக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்ல ஜான்சினா 2 பேரையும் ஒரே நேரத்தில் தூக்கி FI போட்டது மட்டும் இல்லாம ஜான்சினா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பையும் இந்த மேட்ச்ல வின் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறமா ஜான்சினா முன்னாடி மாதிரி ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா தொடர்ந்து இருப்பாரு. அதுக்கப்புறமா ஜான்சினா திரும்பவும் ராண்டி ஓர்டன் கூட ஒரு ஃபியூடும், அப்புறமா சீமஸ் கூட, அதுக்கப்புறமா பேட்டிஸ்டா கூட தொடர்ந்து ரொம்பவே ஐகானிக்கான ஃபியூட்ஸை வந்து வச்சிருந்தாரு.
பேட்டிஸ்டா ஜான்சினாவை ஒரு எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்ல வந்து ஷாக்கிங் என்ட்ரன்ஸ் கொடுத்து தோக்கடிச்சு WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறமா ரெஸ்ல்மேனியா 26ல ஜான்சினாவுக்கும் பேட்டிஸ்டாவுக்குமான ஒரு ஐகானிக் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல ஜான்சினா பேட்டிஸ்டாவுக்கு STF ஃபிளாக் போட்டு WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பாரு. இது மூலமா ஜான்சினா பாத்தீங்கன்னா 7 டைம் WWE சாம்பியனாகவும் ஓவராலா 9 டைம் வேர்ல்டு சாம்பியனாகவும் மாறி இருப்பாரு. இதுக்கப்புறமா 2010ல நெக்ஸஸ் WWE அறிமுகமானாங்க. அறிமுகமான நெக்ஸஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜான்சினாவை தான் போட்டு ஃபர்ஸ்ட் பொளந்து எடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறமா ஜான்சி அக்டோபர் மாசத்துல நெக்ஸஸ் டீமோட லீடரா இருந்த வேட் பேரட் கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்லயும் வந்து ஜான்சினா கம்பீட் பண்ணாரு. அந்த டைம்ல தான் ஜான்சினா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸஸ் கூட ஜாயின் பண்ற மாதிரியான ஒரு செக்மெண்டையும் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜான்சினா வேட் பேரட்டால WWE இருந்தே மொத்தமா ஃபயர் பண்ணப்படுவாரு. இதுக்கப்புறமா ஜான்சினா ஒரு சில வாரங்களுக்கு WWE வந்திருக்க மாட்டாரு. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஆன ஜான்சினா அந்த வருஷத்தோட TLC மேட்ச்ல வேட் பேரட்டை போட்டு அடிச்சு சாவடி அடிச்சு ஒரு சேருக்கு மேல எல்லாம் FI போட்டு அந்த மேட்ச்ல வந்துட்டு வேட் பேரட்டை வெளியே அனுப்பியிருப்பாரு. இந்த டைம்ல ஜான்சினாவுக்கு இன்னும் அதிகமான எதிர்ப்பு கிளம்பிடுச்சு. நெக்ஸஸ் மாதிரியான ரூக்கி பிளேயர்ஸை வந்து ஜான்சினா ரொம்பவே அட்டாக் பண்றாரு, அவங்கள வளர விட மாட்டேங்காருன்னு சொல்லி ஃபேன்ஸ் மத்தியில இருந்து ஜான்சினாவுக்கு இன்னும் அதிகமா எதிர்ப்பு வந்துச்சு. இதுக்கப்புறமா தான் ஃபேன்ஸால ரொம்ப வெறுக்கப்பட்ட ரெஸ்ல்மேனியா 27 மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல ஜான்சினா மிஸ்ஸை வந்து WWE சாம்பியன்ஷிப்புக்காக ஃபேஸ் பண்ணாரு. ஆனா இந்த மேட்ச்ல ராக் வந்து கடைசியில மெயின் இவென்ட்ல சொதப்பி இருப்பாரு. ஸோ இது மூலமா WWE பாத்தீங்கன்னா ராக்குக்கும் சீனாவுக்கும் ஒரு ட்ரீம் மேட்சை ரெஸ்ல்மேனியால நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெஸ்ல்மேனியோட மெயின் இவெண்டே வந்து கொண்டு இருப்பாங்க. இந்த டைம்ல தான் WWE ரெஸ்ல்மேனியா 28ல ஜான்சினாவும் ராக்கும் ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது மூலமா ஜான்சினாவுக்கும் ராக்குக்குமான ரெஸ்ல்மேனியா மேட்சுக்கான பில்டப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நடந்துச்சு. இந்த டைம்ல தான் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் CM Punk வந்து அவரோட ஐகானிக்கான பைப் பாம் ப்ரோமோவை கட் பண்ணி அவர் ஒரு பக்கத்துல அடுத்த பெரிய ஸ்டாரா வலம் வந்துட்டு இருப்பாரு. இந்த டைம்ல தான் CM Punkக்கும் ஜான்சினாவுக்கும் அந்த வருஷத்தோட ஜூலை 17ஆம் தேதி நடந்த மணி இன் தி பேங்க் பேப்பர்வியூல ரொம்பவே ஹீட்டடப்பான ஒரு பயங்கரமான மேட்சும் நடந்துச்சு. இந்த டைம்ல CM Punk வந்து வின்ஸ் மெக்மேனை ரொம்பவே போட்டு கஷ்டப்படுத்தி இருப்பாரு. நிறைய பெர்க்ஸ் அப்புறம் அவரோட கான்ட்ராக்ட் எல்லாம் வச்சு CM Punk வந்து வின்ஸ் மெக்மேனையும் WWE ரொம்பவே கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறமா அந்த மேட்ச்ல வந்து தான் வின் பண்ணிட்டா WWE சாம்பியன்ஷிப்பை கொண்டு தான் வந்து WWE இருந்து வெளியே போறதாகவும் அறிவிச்சிருப்பாரு. இந்த மேட்ச்ல ஜான்சினா வந்து CM Punkஆல கிளீனா தோக்கடிக்கப்பட்டு தன்னோட WWE சாம்பியன்ஷிப்பையும் இழந்தாரு. இதுக்கப்புறமா அந்த வருஷம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவரு CM Punk கிட்ட இருந்து WWE சாம்பியன்ஷிப்பை திரும்ப வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாப்பாரு. ஆனா தோத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த வருஷத்தோட நவம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா CM Punk கிட்டத்தட்ட 434 நாளைக்கு WWE சாம்பியனா வந்து இருந்திருப்பாரு. இது மூலமா CM Punk 2012 ஃபுல்லா ஜான்சினா வந்து WWE சாம்பியனா இருக்க விடாம பண்ணி அவரு WWE சாம்பியனா இருந்திருப்பாரு. இந்த டைம்ல 2011ல நடந்த சர்வைவர் சீரியஸ் மேட்ச்ல ஜான்சினாவும் ராக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டாக் டீமா வந்துட்டு ரெஸ்ல் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறமா ரெஸ்ல்மேனியா 28ல ஃபைனலா இவங்க ரெண்டு பேருக்குமான ரெஸ்ல்மேனியா மேட்சும் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல ரொம்பவே ஷாக்கிங்கா எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ராக்கு ஜான்சினாவை தோக்கடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறமா அவங்க திரும்பவும் பாத்தீங்கன்னா ஜான்சினாவுக்கும் ராக்குக்குமான ரீமேட்சை ரெஸ்ல்மேனியா 29ல வைக்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம பிராக் லெஸ்னர் வந்து WWEக்கு UFCல இருந்து ரிட்டர்ன் ஆகி ஜான்சினாவை பயங்கரமா அட்டாக் பண்ணி ஜான்சினாவுக்கும் பிராக்குக்குமான ஃபியூட் நடந்துச்சு. ஏப்ரல் 29ஆம் தேதி நடந்த எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேப்பர்வியூல பிராக் லெஸ்னர் ஜான்சினாவை போட்டு சாவடி அடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறமா ரா 1000 எபிசோட்ல அதாவது 1000வது ரா எபிசோட்ல ஜான்சினா அவரோட மணி இன் தி பேங்க் வந்து கேஷ் இன் பண்ணி CM Punk கூட ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்ல கம்பீட் பண்ணிருப்பாரு. ஆனா பிக் ஷோ வந்து ஜான்சினாவை அட்டாக் பண்ணதுனால ஜான்சினா WWE மணி இன் தி பேங்கை கேஷ் இன் பண்ணி அதுக்கப்புறமா கூட அவரால் WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முடியாம போயிடுச்சு. இந்த டைம்ல ஜான்சினாக்கு திரும்பவும் இன்ஜுரி ஆகும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஏஜலி ஜான்சினாவை சீட் பண்ணி அவரோட மணி இன் தி பேங்க் மேட்சை வந்து கெடுத்து விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறமா 2013ஆம் வருஷம் ஜான்சினாவுக்கு திரும்பவும் ஒரு சிறப்பான வருஷமா அமைஞ்சது. இந்த வருஷத்தோட ராயல் ரம்பிள ஜான்சினா வின் பண்ணாரு. அதே நைட்டு பாத்தீங்கன்னா ராக்கு CM Punk தோக்கடிச்சு WWE சாம்பியனா மாறினாரு. ஸோ இது மூலமா எல்லாருக்குமே தெரியும் அடுத்து ரெஸ்ல்மேனியா 29ல ராக்கும் ஜான்சினாவும் தான் WWE சாம்பியன்ஷிப்புக்காக ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. ஃபைனலா ரெஸ்ல்மேனியா 29ல ஜான்சினா ராக்கை தோக்கடிச்சு அவரோட பழைய தோல்விகள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. ராக்கும் அந்த மேட்சோட எண்டில் ஜான்சினாவோட கையை தூக்கி ஜான்சினாவை அடுத்த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினாரு. இந்த டைம்ல ஜான்சினா அதுக்கப்புறமா ரைபேக் கூட அவரோட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா மார்க் ஹென்றி கூடயும் அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரு. 2013 சம்மர் ஸ்லாம்ல எல்லாமே
ஜான்சினாவுக்கு முடிவுக்கு வந்துச்சு. டேனியல் பிரைன் அந்த மேட்ச்ல ஜான்சினாவை கிறிஸ்டல் கிளியரா தோக்கடிச்சு WWE சாம்பியன் ஆவாரு. அதுக்கப்புறம் ராண்டி ஓர்டன் மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணி டேனியல் பிரைன் கிட்ட இருந்து WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாரு. அப்புறமா ஜான்சினாவுக்கு ஏற்பட்ட ஒரு ட்ரைசப் இன்ஜுரினால ஜான்சினா கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ல் பண்ண வர முடியாம இருப்பாரு. இதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஆன ஜான்சினா அக்டோபர் மாசத்துல நடந்த ஹெல் இன் எ செல் எபிசோட்ல ஆல்பர்டோ டெல் ரியோவை பீட் பண்ணது மூலமா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி 14 டைம் வேர்ல்டு சாம்பியனா மாறி இருப்பாரு. வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது மூலமா அடுத்ததா WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பையும் WWE சாம்பியன்ஷிப்பையும் ஜாயின் பண்றதுக்காக அந்த டைம்ல WWE சாம்பியனா இருந்த ராண்டி ஓர்டனுக்கும் ஜான்சினாவுக்குமான ஒரு மேட்சை TLCல வச்சாங்க. இந்த மேட்ச்ல ராண்டி ஓர்டன் ஜான்சினாவை தோக்கடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா ஒரு அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனா ராண்டி ஓர்டன் மாறிட்டாரு. இதுக்கப்புறமா ஜான்சினா ரெசல்மேனியா 30க்காக பிரேவியாட் கூட ஒரு ஃபியூடை வந்து ஆரம்பிப்பாரு. ஸோ அந்த ரெசல்மேனியா பார்த்தீங்கன்னா சீல்டு ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் பயங்கரமா டாமினன்ட் ஆகி அடுத்த பிக் ஸ்டார்ஸா மாறிட்டு இருப்பாங்க. இந்த மேட்ச்ல ஜான்சினா வந்து பிரேவியாட்டை தோக்கடிச்சதும் ஃபேன்ஸ் மத்தியில இருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜான்சினாவுக்கு கெட்ட பேரை தான் வாங்கி கொடுத்துச்சு. ஜான்சினா நினைச்சிருந்தா பிரேவியாட் கூட தோத்து பிரேவியாட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா மணி இந்த பேங்க் பேப்பரியூல ஜான்சினா திரும்பவும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில இருந்து ஜான்சினா மேல அதிகமான விருப்பம் உண்டாக்கிச்சு. ஜான்சினா புதுசா வரக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் பீட் பண்ணி அவங்கள வளர விடாம தான் மட்டும் வளர்ந்துட்டு இருக்கிறதா ஃபேன்ஸ் எல்லாரும் ஜான்சினா மேல பழி போட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா 2014 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ஜான்சினாவோட மோசமான நாள் வந்துச்சு. அன்னைக்கு தான் ஜான்சினா அவரோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூல பிராக் லெஸ்னருக்கு அகைன்ஸ்டா டிஃபெண்ட் பண்ணுவாரு. இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 16 நிமிஷம் நடந்த இந்த மேட்ச்ல பிராக் லெஸ்னர் ஜான்சினாவை சாவடி அடிச்சு 16 சூப்ளெக்ஸ் போட்டு ரொம்பவும் ஒன் சைடான ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்ல ஜான்சினா கிட்ட இருந்து அவரோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பையும் எடுத்திருப்பாரு. பிராக் லெஸ்னர் WWE சாம்பியன்ஷிப்பை ஜான்சினா கிட்ட இருந்து வின் பண்ணது மூலமா ரொம்பவும் டாமினண்டான ரெஸ்லரா மாறுவார். அதே டைம்ல ஜான்சினாவும் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணிருப்பாரு. சரியான நேரம் வரும்போது ஜான்சினா பாத்தீங்கன்னா ஒதுங்கி அடுத்த சூப்பர் ஸ்டாரை பெரிய ஆளாக்குறதுக்கு தான் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறத அவரும் ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது இந்த மூமெண்ட் மூலமா வந்து உறுதியாச்சு. இதுக்கப்புறமா ஜான்சினா மெயின் இவெண்ட் மேட்சஸ்ல இருந்து விலகி அவர் பாத்தீங்கன்னா மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரி ஒரு நார்மலான ரெஸ்லரா மாறினாரு. அது மட்டும் இல்லாம ரெசல்மேனியா 31ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்காக கம்பீட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான ஓப்பன் சேலஞ்சஸை அடுத்ததா கண்டினியூவா நடந்த எபிசோட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாரு. இந்த டைம்ல தான் ஜான்சினாவுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அடல்ட் ஃபேன்ஸ் மத்தியில இருந்தும் நல்ல சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த டைம்ல ஜான்சினா கெவின் ஓவன், செத் ராலின்ஸ், AJ சேல்ஸ் மாதிரியான ரொம்பவும் டேலண்டான ரெஸ்லர்ஸ் கூட எல்லாம் சிறப்பான மேட்சஸை கொடுத்திருந்தாரு. கடைசியா 2017 ராயல் ரம்பிள்ல ஜான்சினா AJ சேல்ஸை தோக்கடிச்சது மூலமா அவரோட கரியர்ல 16வது தடவை வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாரு. இது மூலமா ரிக் ஃபிளேர் கூட இருந்த அந்த ரெக்கார்டை பாத்தீங்கன்னா ஜான்சினா ஈக்குவல் பண்ணாரு. இதுக்கப்புறமா ஜான்சினா பாத்தீங்கன்னா டிவி ஷோஸ் அப்புறம் குறிப்பா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 மூவிக்கு நடிக்க போனாரு. ஜான்சினாவோட ரெஸ்லிங் டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு வராம இருந்த ஜான்சினா கடைசியா ரெசல்மேனியா 36ல பிரேவியாட்டை ஃபேஸ் பண்ண, அதாவது ஃபீல்டா இருந்த பிரேவியாட்டை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு ஃபியூட்ல வந்து ஜான்சினா ஜாயின் பண்ணாரு. ரெண்டு பேருக்கும் நடந்த இந்த மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த மேட்ச்ல ஜான்சினாவை ஃபீல்டு பிரேவியாட் வந்து தோக்கடிச்சிருப்பாரு. இதெல்லாம் இருந்தாலுமே கூட ஜான்சினா வந்து இன்னும் ரெஸ்லிங்ல இருந்து கம்ப்ளீட்டா போகல. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப ஜான்சினா ரிட்டர்ன் ஆயாச்சு. மணி இந்த பேங்க்ல வந்து ரிட்டர்ன் ஆன ஒரு ரோமன் ரெயின்ஸ் அடுத்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக ஃபேஸ் பண்ண போறாரு. ஸோ ஜான்சினாவோட நாட்கள் WWE இன்னும் முடியல. ரொம்ப நாளைக்கு ஜான்சினா இன்னும் பெரிய ரெஸ்லரா இருக்க போறாரு. ஜான்சினா மாதிரியான ஒரு ரெஸ்லர் இனிமே WWE வரதும் கஷ்டம், இதுக்கு முன்னாடி இருந்ததும் கிடையாது. ஜான்சினா மாதிரியான வேற லெவல் ரெஸ்லர் யாருமே கிடையாது. நீங்க ஒரு ஜான்சினா ஃபேனா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா.